ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் ஃபேமஸ் மைண்டாஸ் பிரியாணி வெஜ்ஜில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது பண்ணுறதுக்கு 4 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் பேன் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சாட்டை பண்ணி இந்த மஷ்ரூமை சேர்த்துட்டு அதில் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்தோன்னே எடுத்துக்கலாம். கிரேவி ரெடி. இப்போ அடுப்பு இன்னொரு கடாயை வச்சு ஹோல் ஸ்பைசஸ் 2 வெங்காயம், பச்சை மிளகாய், 2 தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ரெட் சில்லி பவுடர், புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் கிரேவி ரெடி. இப்போ பாஸ்மதி ரைஸையும் எம்டி கிரேவியும் லேயர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம மஷ்ரூமை வச்சு சர்வ் பண்ண சூப்பரான பிரியாணி ரெடி.